ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாருதி பிரிஸா டீசல் வேரியண்ட் காரில் கஸ்டமர் ஆயில் சேஞ்சுக்காக கொண்டு வந்தாங்க. ஆயில் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட வண்டி வந்து 10,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. ஆயில் தன்மையும் சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம அதனால் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம். ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஒரிஜினல் ஃபில்டர் போட்டிருப்பாங்க போல், அதனால் எந்த ஒரு விஷயமும் இல்லை. லோக்கல் ஃபில்டர் போட்டால் என்ன கம்ப்ளைண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபில்டர் கப்பு மேலேருந்து அதிகமாக ஆயில் லீக்கேஜ் ஆகுது. கோட்ராஜர் இன்ஜின் ஃபுல்லாக அந்த மாதிரி அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகுது. அதே மாதிரி 8,000 கிலோமீட்டர்லேயே வந்து ஆயில் ஃபில்டர் வந்து சோக் ஆயிடுது. அதனால் நம்ம ஒரிஜினல் ஃபில்டர் போட ரொம்ப நல்லது. கோட்ராஜர் இன்ஜினை பொறுத்தவரைக்கும் 5 டேபிள் 30 ஃபுல் சிந்தடிக் ஆயில் ஊற்றினோம்னா இன்ஜின் நாய்ஸ் வால்வ் நாய்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அதனால் 5 டேபிள் 30 ஃபுல் சிந்தடிக் ஆயில் ஃபுல் பண்ணுறோம் 3 லிட்டரு. ஏர் ஃபில்டர் சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம அதனால் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். ஏசி ஃபில்டர் செக் பண்ணி பார்த்தோம். ஏசி ஃபில்டர் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. ஆயில் சர்வீஸ் வந்து சென்ட்ரல் அவர் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா எந்த விஷயமும் வராது. ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. 10,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயம் வராது. செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. அந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.